உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 வருட சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட அந்த பரபரப்பு அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாதங்கள் இருந்தாலும் கூட அதற்குண்டான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் எல்லாமே மும்முரமா தங்களோட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இப்ப இருக்கிறது தான், இதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. அதாவது திமுக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தொடர போகுது. அதே மாதிரி நாம் தமிழர் வழக்கம் போல தனித்து போட்டி. விஜய் அவர்களுக்கு பெருசா எந்த கட்சி அப்படிங்கிறது கூட்டணிக்கு வரல அப்படிங்கறதால கிட்டத்தட்ட தாவேகாவும் தனித்து போட்டி தான். இல்ல காங்கிரஸ் வரப்போகுது, பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் கிடையவே கிடையாது. அதற்கான சாத்தியம் அப்படிங்கிறதே இல்லை. அதிமுக கூட்டணியில பாமக ஒன்றிணைந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி வேற எதுவுமே நடக்க போறது இல்ல. தேமுதிகவும் ஒரு இழுபறியான நிலை அப்படிங்கறதுல இருக்கு. ஆனால் 4 முனை போட்டி அப்படிங்கறதா உறுதியா இருக்கு. இந்த 4 முனை போட்டியில யார் வெல்ல போறா? நிறைய பேர் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கொஸ்டின் வைக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். நாம எந்த மக்கள்கிட்டையும் கேள்வி வைக்கல. யாருக்கிட்டையும் போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இல்ல முதலமைச்சரை பிடிச்சிருக்கா, இல்ல எதிர்கட்சி தலைவரை பிடிச்சிருக்கா, விஜயோட வருகை என்ன, சீமானவர்களோட செல்வாக்கு என்ன, இப்படி எல்லாம் எந்த கேள்வியுமே முன்வைக்கல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நகர்ப்புற பகுதியோடைய தங்களோட கடமை முடிஞ்சதா போயிடுறாங்க. தமிழ்நாட்டோட அதிகபட்ச வாக்குகள் இருக்கக்கூடிய கிராம பகுதியை யாருமே தொடறதில்ல. நாம கிராமங்களுக்கு போய் இளவு வீடு, திருமண வீடு, முச்சந்தி டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க, கிராமங்கள்ல சாவடிகள் அப்படின்னு இருக்கும், அங்க இருக்கக்கூடியவர்கள், இவங்க கிட்ட சும்மா யதார்த்தமா பேசுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பயணப்பட்டு மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு சொல்றேன். இதுல என்னோட கருத்துக்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே மக்களோட பேச்சு, மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா திமுகவுக்கான பலம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதையும் நாம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்ன மக்கள் கிட்ட திமுகவோட பலமா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த கூட்டணியை உடையாம வச்சிருக்கிறது ஸ்டாலின் அவர்களோட பெரிய பலமா பார்க்கப்படுது. திமுக கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கயா, மறுபடியும் வந்துருவாங்க போல இருக்கு, இத்தனை கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க, அவனதான் ஜெயிப்பானோ போல இருக்கு, இப்படிதான் மக்கள் பேசிக்கிறத அங்கங்க பார்க்க முடியுது. மறுபக்கம் அவங்கதான் ஜெயிப்பாங்க, ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, ஆட்சியெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, கொலை கொள்ள கற்பழிப்புன்னு கண்டமணி நடக்குதுங்க, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்க, திமுக அட்டகாசம் தாங்க முடியலங்க, நான் ஆட்சி இது, அவ்வளவுதான் ஜெயிப்பானோ போல இருக்கு, ஆனா நான் ஓட்டு போட மாட்டேன், இப்படிதான் பெரும்பான்மையானவர்கள் சொல்றாங்க. இத மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அதிமுக தான் அங்கெல்லாம் அவங்க உள்ளே அடிச்சுட்டு கிடக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கறதே மக்கள்கிட்ட கேட்க முடியுது. அந்த அடிப்படையில அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதனால திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொல்றவங்களே பேசுறத நம்மளால கேட்க முடியுது. இது ஒரு ஃபேக்டர் திமுகவுக்கு பலமா இருக்கிறது. ரெண்டாவது, எவ்வளவு ஆகச்சிறந்த தவறுகள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தாலும் மீடியாக்களை திமுக தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அங்க போனார், இங்க போனார், இந்த காலை உணவு திட்டத்தை ஒரு நாள் முழுக்க எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பிட்டே இருக்காங்க. இப்ப வேற செய்திகள் அப்படிங்கறதே மக்கள் கிட்ட போய் சேரல. மக்கள் என்ன செய்தி பார்க்கணும் அப்படிங்கறதே திமுக தான் முடிவு செய்யுது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடா அந்த துறையை வச்சிருக்காங்க, எல்லா மீடியாக்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, அந்தந்த பகுதிகளில் திமுகவினரே ஆட்சி மேல அதிருப்தி அப்படிங்கிறதுல இருக்காங்க. என்ன அதிருப்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சியாவது பரவாயில்லைங்க, இவனு ரொம்ப அநியாயம் பண்றானுங்க, எங்க ஆளுங்கெல்லாம் மோசங்க, இவனெல்லாம் ஜெயிக்கவே கூடாதுங்க அப்படின்னு பல திமுகவினர் சொல்றதையும் நம்மளால கேட்க முடியுது. அந்த அடிப்படையில திமுகவோட பலமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இது கூட்டணி அப்படியே உடையாம வச்சிருக்கிறது. ரெண்டாவது பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறுபான்மையினரோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது, இது ஒரு பெரிய பலமா இருக்கு. மறுபக்கம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இவர்களோட வாக்கு வங்கி வழக்கமா திமுகவுக்கு இருக்கும் பாத்தீங்களா, இப்ப அதுல ஒரு பெரிய இடைவெளி அப்படிங்கிறது விழுந்துருச்சு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால கண்கூடா களத்துல பார்க்க முடிஞ்சது. இதுதான் திமுகவோட நிலை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிமுகவோட பலம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 4 ஆண்டு ஆட்சி,
அதாவது அந்த 4 ஆண்டு ஆட்சி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் 2021 மக்கள் அவரை தோக்கடிச்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆட்சி சரியில்லைப்பா, ஏகப்பட்ட பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இவங்க நீட் நாடகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளால தோக்கடிச்சாங்க. இப்ப அந்த மக்களோட மனநிலை என்னவா மாறி இருக்குன்னா, ஸ்டாலினோட ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த மவுசு உயர்றதுக்கு ஸ்டாலினோட ஆட்சியே காரணமா இருக்கு. எப்பா இந்த ஆளுக்கு அவர் எவ்வளவு தேவலாம்ப்பா, நல்ல மனுஷப்பா, இவங்க சும்மா நடிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஆளு ஒரு யதார்த்தவாதி, இப்படிதான் கிராமத்துல பலரும் அந்த ஆளு அப்படின்னு யதார்த்தமா பேசக்கூடியவர்கள் பேசுறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப அவர் இருந்தப்பெல்லாம் இவ்வளவு கொலை கற்பழிப்புலாம் இல்லப்பா, இந்த அநியாயம் பண்றேன், விலைவாசி கூட ஓரளவு கட்டுப்பாட்டுல தான் இருந்தது, அதால் பாவம் நல்ல மனுஷப்பா, நம்ம தான் அவர் தப்பா நினைச்சிட்டோம், இப்படி பலர் பேசுறதை நம்மளால கேட்க முடியுது. அப்ப ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி அப்படின்னு ரெண்டையும் ஒரு தட்டுல வச்சோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த தரம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் கிட்ட பார்க்க முடியுது. இந்த அதிமுக ஒருங்கிணைந்து நின்னா நிச்சயமான வெற்றி அதிமுகவுக்கு அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, பிஜேபி எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறத பெருசா மக்கள் கிட்ட பார்க்க முடியல. ஏன்னா அது மக்களவை தேர்தல். இப்ப நீங்க மோடிக்கு ஓட்டு போடுவீங்களா, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா, எடப்பாடிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எடப்பாடி அப்படிங்கிற இடத்தை நோக்கி கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது, நாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்போம், சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி வாக்களிப்போம் அப்படிங்கிற தமிழர்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரம் வெகுவா மக்கள் மனசுல போய் சென்று அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எந்த பகுதிக்கு போனாலும் ஒரு இலக்கிய நடை, ஒரு தமிழ்ல அப்படியே தாண்டவம் ஆடுறது அப்படிலாம் இல்ல. சாதாரணமா பக்கத்து வீட்டுக்காரரு, எழுத்த வீட்டுக்காரரு, ஒரு விவசாயி, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பேசுற மாதிரி யதார்த்தமா பேசிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன பாருங்க, இப்படிதாங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு உண்டான பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு. இது பெரிய அளவுல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதையும் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திமுகவினர் அராஜகம் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்ட வேலையில அதிமுகவினர் பெருசா எங்கேயும் அராஜகம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. இதனால அதிமுகவினரே எவ்வளவு தேவலாம் அப்படிங்கிற மனநிலையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால இந்த நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கறத ரேஸ் சொல்லுது. இதுல விஜய் அவர்களோட ஃபேக்டர் என்ன, சீமான் அவர்களோட ஃபேக்டர் என்ன, இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. இதனாலேயே பல பேர் குழப்பம் அடைகிறாங்க. விஜயோட ரோல் என்னவா இருக்க போகுது, அவர் கேம் சேஞ்சரா, கேம் ஸ்பாயிலரா, இது விஜய் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கறத எல்லாத்தையுமே அந்த வியூக வகுப்பாளர்கள், கருத்து கணிப்பு எடுப்பவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இதே மக்கள் மத்தியில நாம போய் பார்க்கும்போது பெரும்பாலும் கிராம பகுதிகளில் விஜய்லாம் எங்க ஜெயிக்க போறாரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுவாதான் இருக்கு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமாங்க, கட்சி ஆரம்பிக்கிறான், உரிமை இருக்கு, ஆரம்பிச்சுட்டு போட்டு இதுல என்ன இருக்கு, விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கிராமப்புறங்கள்ல குறிப்பா ஒரு 35 வயதை கடந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. 35 வயதுக்கு கீழே உள்ள சிலர் பூசா ஒருத்தர் ஒருத்தருமே வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மனநிலையில கிராமங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா விஜய் அவர்களோட பெயரை கேட்க முடியுது. நகர பகுதிகளில் ஓரளவுக்கு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா திமுக அதிமுக 2 கட்சியும் எதிர்க்கிறேன், தனித்து நிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் அப்படிங்கிறத அவர் பிரிக்கிறதால அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கிறாரு. ஆனா சிறுபான்மை சமூக வாக்குகள், குறிப்பா கிறிஸ்துவர்களோட முழுமையான வாக்குகள், பட்டியல் சமூக மக்களோட வாக்குகள் திமுகவுக்கு போறதை பறிக்கிறது, இது எல்லாமே விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறாரு. அதிமுகவுக்கு திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதால கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறாரு. மறுபக்கம் விஜய் இதை வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமா 8 முதல் 11% வரை விஜய் வாக்கு வாங்கலாம். அதை மட்டும்தான் இங்க சொல்ல முடியுது. விஜய் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள்ல குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரோட வெற்றிக்கோ இல்ல தோல்விக்கோ காரணமா இருப்பார். அது எந்த தொகுதி, எந்த வேட்பாளர், எந்த கட்சிக்கு தோல்வியை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லாமே முழுசா தேர்தல் முடிவு வந்தாதான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவரை 234 தொகுதியிலும் விஜய் வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேணும்னா விஜய் அவர்கள் நிக்கக்கூடிய தொகுதியில வேணா
பயங்கரமா எஃபர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணா அந்த ஒரு தொகுதியை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த கட்சி வெல்லுமா அப்படின்னு பார்த்தா பூஜ்யம் அப்படிங்கிற மாதிரிதான் களத்துல நம்மளால உணர முடியுது. இதற்காக விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் திட்டலாம், சண்டைக்கு போடலாம், உள்ளதை உள்ளபடி சொல்றோம். அதை பத்தி நம்ம என்னோட கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களோட கருத்தை சொல்லவும் உங்களுக்கு உரிமை இருக்கு. மறுபக்கம் சீமான் கிட்டத்தட்ட இந்த தேர்தல்ல இறங்கு முகத்தை காணக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். என்னோட சேனல்லே நிறைய நாம் தமிழர் தம்பிமார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது கசப்பா இருக்கும். சீமான் தமிழ் தேசிய பாதையை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிறத நிறைய இளைஞர்கள் சொல்லியே கேட்க முடியுது. என்னைக்கு போய் இவரு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்தாரோ அன்னையில இருந்து விஜயை மட்டுமே தாக்குதல் அப்படிங்கறத தொடுத்துக்கிட்டு இருக்கிறத தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டவர்களே ரசிக்கல, விரும்பல. மத்தபடி இந்த ஆடு மாடுகள் மாநாடு, மரங்களோட பேசுறது இதெல்லாம் ரசிக்கப்படுது. ஆனா மரத்துக்கிட்ட போய் என்னப்பா நல்லா இருக்கியா, உரம் வச்சாங்களா, தண்ணி ஊத்துனாங்களான்னு ஒரு மரத்துக்கிட்ட பேசுற அவரு போட்டோகிராஃபர் இங்க வந்து படுறா அப்படிங்கிறாரு. அப்ப நீ மரத்துக்கு கொடுக்கிற மரியாதையை மனிதனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற. இங்க வந்து படுறா அப்படிங்கறத சீமான் அவர்களோட உண்மையான முகம். மரத்துக்கிட்ட போய் பேசுறது அவரு அரசியலுக்காக நடிக்கிறாரா அப்படின்னு என்னோட கேள்வி இல்ல, நிறைய பேர் கேட்கிறாங்க. இது என்னோட கேள்வி இல்ல, ஆனா இந்த கேள்வியில இருக்கிற நியாயத்தை என்னால உணர முடியுது. அதே மாதிரி சீமான் அவர்களை குறிப்பிட்டு இவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதாலேயே திமுக சீமான் வந்து அதே மாதிரி சீமான் அவர்கள் தொடர்ச்சியா விஜயை டார்கெட் பண்ணி பேசிட்டே இருக்கிறதால இவரு திமுகவோட பி டீம் ஆயிட்டாரு அப்படிங்கறத பல இடங்கள்ல கேட்க முடியுது. ஸ்டாலின் அங்கிள் சொல்லுங்க அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு விஜய் பேசுனதுக்கு திமுகவினர் கூட எதிர்வினையாற்றல. ஆளா வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து எதிர்வினையாற்றுறாங்க. குறிப்பா சீமான் அவர்களே பதில் சொல்றாரு அப்படின்னா இவரு திமுகவினரை சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் இவ்வளவு நடக்குது, இவரு திமுகவோட பி டீம் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரிதான் பெருவாரியா பேச முடியுது. ரெண்டாவது, தமிழ் தேசிய சிந்தனை அப்படிங்கிறதே திமுக காங்கிரஸ அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப செயல்படக்கூடிய நபர்கள். ஏன்னா இன அழிப்புக்கு காரணமான திமுக காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படிங்கிறது. அவர்களோட ஓட்டு சதவீதம்ங்கிறது ஒரு 8 வரைக்கும் தான் வந்திருக்கு. அந்த 8 நீ திமுகவுக்கு எதிராக திருப்பணும்னா ஒரு வலுவான கூட்டணியோட திருப்பணும். தனியா 8 நீங்க வாங்கி வச்சிருக்கன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை ஏன் திமுக சொல்லியே செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இன்றைய இளைஞர்கள்ட்ட ரொம்பவே நிறைய வந்திருக்கு. அந்த வகையில இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் பலரோட வெற்றி தோல்விக்கு காரணமா இருக்க போறார். ஆனா அவர் கட்சி வேட்பாளர்களோட வெற்றிக்கு அவர் காரணமாக இருக்க மாட்டாரு. சீமான் தன்னோட கிரேஸ அவரே இறக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. 4 முனை போட்டி அப்படின்னாலும் களத்துல இருமுனை போட்டி தான். திமுகவா அதிமுகவா இப்ப உள்ள சூழல் வரைக்கும் அதிமுக ஒரு 10 அடி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்ப உள்ள கள நிலவரத்துக்கு 140 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படிங்கறதுதான் கள நிலவரம் சொல்லுது. தொடர்ந்து பேசுவோம்.